ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் சம் பார்க்கலாம். ஏ, பி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலையை 5, 6 மற்றும் 12 நாட்களில் முடிப்பார்கள். ஏ, பி மற்றும் சி ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 27,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏபிசி 3 பேரும் வந்து ஏ வந்து 5 நாள் வேலை செய்கிறாரு. ஒரு ஒர்க்கை வந்து ஏ வந்து 5 டேஸில் செய்கிறாரு. பி வந்து ஒரு ஒர்க்கை வந்து 6 டேஸில் செய்கிறாரு. சி வந்து ஒரு ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் செய்கிறாரு அப்படின்னா 12 நாள். 3 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. சேர்ந்து அப்படின்னா நம்ம ஆட் பண்ணணும், சரிங்களா? ஸோ 3 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 27,000 கொடுக்குறாங்க. 27,000 கொடுத்து இந்த 3 பேர் எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தனித்தனியே பெரும் பங்குகளை காண்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல தனித்தனியாக டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ரேஷியோ எடுத்துகிட்டு அவங்க சேலரிக்கு நம்ம ஈக்குவல் பண்ணால் தனித்தனியாக இருக்கிற அவங்களோட ஷேர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். 5, 6, 12 வந்து எல்சிஎம் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 60 வரும். 5 எதால் பெருங்கன்னா 60 வரும். 5 வந்து பார்த்திங்கன்னா 12 ப்ளஸ் 6 வந்து பார்த்திங்கன்னா 10 ப்ளஸ் 12 வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ ரேஷியோ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 12 + 10 + 5. ஸோ இங்கே வந்து அவங்க ரேஷியோ கேட்குறதுனால நம்ம டினாமினேட்டரை விட்டுட்டு மேலே இருக்கிற அவங்களுடைய அந்த ஷேர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய டோட்டல் எவ்வளோ வருது பாருங்கள், 12 + 10 + 5. இது மொத்தத்தை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 27 வரும். 22, 25, 27. அப்போ 27 தான் இவங்க 3 பேரோட அந்த ஷேர்ஸோட எக்ஸ் வேல்யூ. இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 27x = அவங்க எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்க, 27,000. இதால் டிவைட் பண்ணுங்கள், நமக்கு ஒருத்தருக்கு இவ்வளோ கிடச்சிரும். அப்போ 27,000 / 27 போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா x = 1000. இந்த x = 1000 எடுத்துகிட்டு போய் இவங்களோட இண்டிவிஜுவலில் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இண்டிவிஜுவலாக அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்ற ஷேரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஏக்கு வந்து 12, ஓகேங்களா? 12 இந்த 1000 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாங்கின அவருடைய ஷேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 12,000. அடுத்து ரெண்டாவது வந்து 10 வந்துட்டு 1000. பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10,000. அடுத்து சி வந்து 5. ஸோ இந்த 5,000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5,000. ஸோ இப்போ இது நீங்கள் கரெக்டாக எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதனுடைய டோட்டல் நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 27 வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏ உடைய வேலை செஞ்சு அவருக்கான பங்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 12,000. பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ 10 இருக்குது. அந்த 10 இந்த எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000 கிடைக்கும். சிக்கு வந்து 5,000 பிரித்து இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் அந்த சம்மை போடணும். தேங்க்யூ. ஆன்சர் வந்து டி.